ஜோதிடம்னா எதுக்கு வராங்க நமக்கெல்லாம், அவங்களுக்கு பிரச்சனை. ஸோ பிரச்சனைனா அவங்க அந்த பிரச்சனைக்கு நம்ம வந்து லைட்டு தருவோம். ஸோ அதுதான் ஜோதிடரோட வேலை. ஜோசியத்தோட வேலை அதுதான். ஜோசியர் வந்து சொல்றது கரெக்டா பழிக்குதுன்னு சொல்றாங்க. இதுல இப்போ சொல்றது வந்து அவர் சொன்னது வந்து பழிக்கவே இல்லை. அப்ப வந்து ஜோதிடர் சொல்றது பொய்யா இல்ல ஜோதிடமே பொய்யா? ஜோதிடம் போய் சொல்ல முடியும். அதுல ஒரு 70% பலிக்கும், ஒரு 30% தான் பலிக்காது. அதுக்கு தீர்வு சொல்றாங்க ஜோசியர். ஸோ அதுல 70-80% பலிக்கும். ஓகேயா? 20% பலிக்காம போறதுக்கு காரணம் உங்க கர்மா. ஸோ அது நீங்க அனுபவிக்கணும். ஸோ வேற வழி இல்ல, அனுபவிக்கணும். ஸோ அந்த இது வந்து கம்மி பண்ணோம்னா, இது மாதிரி கோயிலு பரிகாரம் போனா கொஞ்சம் அதோட வீரியம் கம்மியாகும். இப்போ அதே மாதிரி மற்றபடி அனுபவிக்கிறதே அனுபவிச்சுதான் ஆகணும். இப்போ பரிகாரம் சொல்றாங்க நிறைய ஜோதிடர், அது எல்லாமே செஞ்சா எந்த அளவுக்கு 100% அது வந்து நிறைவேறுது? ஏன்னா சில பேர் வந்து பரிகாரம் பண்ணியும் அவங்களோட வேண்டுதல் நிறைவேறலன்னு சொல்றாங்க. இது எந்த அளவு வந்து சாத்தியம்? அதான் நீ பரிகாரம்ன்றது உங்க பிரச்சனைய கம்மி பண்ணலாம், பிரச்சனையே வராதுன்னு சொல்ல முடியாது. ஓகேயா? பிரச்சனையின் வீரியம் கம்மியாகும். ஓகேயா? ஸோ அதுதான் பரிகாரம். நீங்க ஒருவேளை இது பண்ணனா நிறைய கூட வரலாம் பிரச்சனை. ஸோ அதுக்குதான் நீங்க அந்த அதுக்கு ஏத்த கிரகத்தோட இல்ல அந்த அதிபதி கோயிலுக்கு போறீங்க. ஸோ அந்த பிரச்சனையின் வீரியம் கம்மியாகும். ஸோ ஒருவேளை போலன்னா அதிகமா கூட வரலாம் உங்களுக்கு பிரச்சனை. இப்ப ஜோதிடத்துல ஒரு மனுஷனோட ஆயுள சொல்ல முடியுமா? அதாவது எந்த வயசு வரைக்கும் அவர் உயிரோட இருப்பாருன்ற மாதிரி சொல்லாம. அது கரெக்டா பழிக்குதா அவங்க சொல்றது? மோஸ்ட்லி பலிக்கும். சரி. அது 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 வந்து சனி அந்த தசா புத்தின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த மாரகாதிபதி பாதகாதிபதி ஜோசியத்துல இருக்கு. மாரகாதிபதி பிளஸ் சனி இன்வால்வ் ஆகும்போது தான் அந்த இது வரும், டெத்ன்றது. இப்ப எல்லாமே ஒரு பணமா ஆயிடுச்சு. இந்த ஜோசியன்றது எல்லாமே ஒரு பிசினஸ் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அது எந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து நடைமுறையில மக்கள் நம்புறாங்க? நீங்க சொன்னீங்களா ஏன் பலிக்கலன்னு? அதுக்கு இதுவும் ஒரு காரணம் உண்டு. நீங்க ஒருத்தங்க கஷ்டத்தோட வராங்க, அவங்க வேலை இது பண்ண அவ்வளோ ஆகுது, அது பண்ண இவ்வளோ ஆகுதுன்னு பைசா எக்கச்சக்கமா வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்க வாக்கு பலிக்காது அவ்வளவா. ஸோ இதுவும் நீங்க கேட்ட கேள்விக்கு இதுவும் ஒரு பதில். பைசாவை நோக்கி கமர்ஷியலா போறதால ஸோ உங்க வாக்கு பலிக்க மாட்டேங்குது. ஓகேயா? அதுவும் ஒரு ரீசன். இப்ப அதே போல நிறைய பேர் வந்து படிச்சுட்டு வந்து ஜோதியம் சொல்றாங்க. அத வந்து எந்த அளவு நம்பலாம்? முன்ன மாதிரி படிச்சுட்டு வராம ஒவ்வொரு ஜோசியர்கிட்ட இருந்துட்டு கத்துக்கிட்டு அப்படி சொல்லியிருந்தாங்க முன்ன. இப்ப இந்த படிப்பறிவு வச்சு ஜோசியம் சொல்றது அனுபவ ரீதி இல்லாம எந்த அளவு அது வந்து நடைமுறையில பழிக்குது? அது காலத்துக்கு ஏற்றாற் போல சேஞ்ச் ஆகும். அந்த கல்வி கத்துக்கிறது நம்ம பெரியவங்க எல்லாம் படிச்சப்போ வேற விதமா இருக்கும். குருகுலத்துல அவங்க வீட்டுல தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இது டெக்னாலஜி அதெல்லாம் டெவலப் ஆனதால ஸோ எப்படி வேணா கத்துக்கலாம். ஐ மீன் ஆன்லைன்ல கத்துக்கலாம், ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ். பட் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ்ல ஒரு பேசிக் தான் கத்துக்க முடியும். ஃபர்தரா வந்து நிறைய இருக்கும். அந்த ஃபர்தர் நிறைய படிச்சாதான் நிறைய சொல்ல முடியும். ஸோ பேசிக்கு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் படிச்சா அதோட பேசிக் தெரிஞ்சுக்கலாம். பட்டு அது படிச்சாலே ஜோசியர்னா அப்படி இல்லை. நீங்க வந்து அது கத்துக்கிட்டு இன்னும் நிறைய படிக்கணும்.
நிறைய ஜாதகத்தை பார்க்கணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு அந்த இது வரும். இன்னொரு கேள்வி, இப்போ நல்ல நேரம் கெட்ட நேரம்னு சொல்றாங்க, அது வந்து உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்கா? ஏன்னா இப்போ இந்து சமயத்துல தான் நம்ம நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறோம். இந்த ஜாதகம் அதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ற நிறைய கல்யாணம் வந்து கடைசி வரைக்கும் நிலைக்காம விவாகரத்துல முடியுது. இதுவே அதெல்லாம் பார்க்காம மற்ற மதத்துல பண்றாங்க, இல்ல ஓடி போய் கல்யாணம் பண்றாங்க, அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. அப்ப ஜாதகம் அந்த சமயத்துல வந்து பொய்யாவத, இதுக்கு என்ன சொல்றீங்க?